பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட நெஹ்ருவை தாண்டி, இந்திராவை தாண்டி, ராகுலை தாண்டி, ராஜீவை தாண்டி, காங்கிரஸை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. நான் டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த கனவு, எனக்கு அந்த கனவு. அப்ப ஒரு நைட் தூங்கும் போது என்னெல்லாம் கனவா பாக்குறாரோ அடுத்த நாள் காலையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். மேலிடத்தில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் அடானி. கீழ இடத்துல இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய நபர் மெசஞ்சர் ஆஃப் காட். இந்தியா அணி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கு. ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய என்டிஏ இன்னைக்கு சோகத்துல இருக்கு. ராகுல் காந்தியை பப்பு பப்பு பப்புன்னு எந்த அளவில் நீங்க பேசுவீங்களோ அந்த ராகுல் காந்தி எனக்கு தெரியாது என்று பிரைம் மினிஸ்டர் கூறினாரோ அதே ராகுல் காந்தி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து நீங்க பயந்து கேட்க. இந்திரா was not India, India was not Indira எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மோடி is not India, India is not மோடி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ரூஸ்டர் நியூஸ் சேனலினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய ராகுல் சார் தான் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. பொருளாதாரம் இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பிரதான எதிர்கட்சிகள் அதை முன்னிலைப்படுத்தி அது ஒரு மெயின் இஷ்யூவா கொண்டு போறாங்க. ஆனா பிரதமர் அவர்கள் டைவர்ட் செய்யும் விதமாக அதையெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுகிறார். குறிப்பாக 543 தொகுதிகள்ல நீங்க வெறும் 99 தான் ஜெயிச்சிருக்கீங்க, 199 இல்லைன்னு சொல்லி ஒரு பெட்டி பாலிடிக்ஸ் அவர் அந்த இடத்துல பேசுவதனுடைய விலை என்ன ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? குஜராத்ல எத்தனை வருஷமா பிஜேபி சாசனத்துல இருக்கு? மோர் தென் குவார்டர் 28 years. சரி, 28 வருஷமா குஜராத்ல பிஜேபியோட சாசனம். பிரைம் மினிஸ்டர் மோடி அதுல 2 முறை சீஃப் மினிஸ்டரா இருக்கிறார். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரோட பேர் கூட யாருக்கும் தெரியாது. டெல்லி டிசைட்ஸ் who will be the next chief minister in Gujarat. மற்ற எல்லா மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டரோட முகம் தெரியும், பேர் தெரியும், எல்லாம் தெரியும். குஜராத்ல எப்படி பிரசிடென்ட் முர்முவை ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் குஜராத்ல. சரி, அடுத்த முறை 3 முறை மாத்தினாங்க. 28 வருஷமா பிஜேபியோட சாசனம் இருக்கு. இந்த முறை பிரைம் மினிஸ்டர் மோடி ஓட்டு கேட்கும் போது மக்களிடம் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கு. குஜராத்துடைய இன்றைய நிலைக்கான காரணம் நான் கிடையாது, நெஹ்ருன்னு கூறுறாரு. ஆஃப்டர் 28 years ruling that state, if a chief minister and now prime minister says the mishaps which happened in the state is not because of me, it is because of Nehru. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட நெஹ்ருவை தாண்டி, இந்திராவை தாண்டி, ராகுலை தாண்டி, ராஜீவை தாண்டி, காங்கிரஸை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்படி அதிகமா பேசினால் அவர் மைனாரிட்டிகளை பத்தி பேசுவார், ஹிந்து முஸ்லிமை பத்தி பேசுவார், மட்டன், மஸ்ஜித், மங்கள் சூத்ராவை பத்தி பேசுவார். ரைட்? அதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேல என்ன பேசுவாரு? நான் டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த கனவு, எனக்கு அந்த கனவு. அப்ப ஒரு நைட் தூங்கும் போது என்னெல்லாம் கனவா பாக்குறாரோ அடுத்த நாள் காலையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாரு. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல இருக்கு. ராகுல் காந்தி பேசினது, he is a biological man, non biological man. அது கடவுள் அனுப்பிய குழந்தை. நான் கூறவில்லை, பிரைம் மினிஸ்டர் மோடியை கூறியிருக்கிறார். அவர் பயாலஜிக்கல் முறையில பிறந்த நபர் கிடையாது, ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆண்டவன், கடவுள், அவதார புருஷன். அதுக்கு ராகுல் காந்தி ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் கொடுத்தார். மேலிடத்துல இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, ஆகாயத்துல இருந்து ஒரு மெசேஜ் வருது. போன் எடுத்து பேசுறாரு மோடி, டிமானிட்டைசேஷன் செஞ்சிருங்க. உடனடியா அவர் டிமானிட்டைசேஷன் செஞ்சிருக்காரு. அடுத்த போன் கால் வருது, அடுத்த மெசேஜ் வருது, சார் ஏர்போர்ட் அடானி கொடுத்துருங்க. ஃபட்டாக் ஏர்போர்ட்டை அடானி கொடுத்தாரு. சோ மேல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உத்தரவையும் பிரைம் மினிஸ்டர் மோடி கீழ இருந்துக்குன்னு ஃபட்டாக் 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 ஃபட்டாக்னு இம்ப்ளிமெண்ட் செஞ்சுட்டு இருக்காரு. மேலிடத்தில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் அடானி. கீழ இடத்துல இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய நபர் மெசஞ்சர் ஆஃப் காட், அதான் மோடி. மெசஞ்சர் இஸ் அடானி, அடானி இஸ் மெசேஜை கொண்டுட்டு வர்றது, காட் இஸ் அடானி, அவருடைய மெசேஜை கொண்டுட்டு வர்றவர் தான் மோடி. இதெல்லாம் அவர் எடுத்துக்காட்டு.
இதுக்கு பதில் கொடுத்தாரா மோடி? Did he spoke anything about Adani, Ambani, or did he பிரதமர் justify? அவர்கள் பிரச்சாரத்துல என்ன பேசினாரோ அதுக்கான உண்டான விளக்கத்தை வந்து ராகுல் Sir, காந்தி தெளிவா 1.25 மணி நேரம் வரை அவர் 2024 எலெக்ஷனை பத்தியும் வரக்கூடிய மகாராஷ்டிரா, ஓகே ஹரியானா அண்ட் சத்தீஸ்கரோட ஜார்க்கண்டோட எலெக்ஷனை பற்றியும் பேசும்போது ஓகே ஒரு பக்கம் இவங்களால எப்படி வெற்றியை கொண்டாட முடிகிறது, இவர்தான் தோத்து போயிட்டார்கள்னு சொல்லும் போது நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம், அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு எனக்கு தான் சாசனம் இருக்குதுன்னு சொல்லும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி ஷுட் ஹேவ் ஃபெல்ட் ஹாப்பி, சந்தோஷமா இருந்திருக்கணும். ரைட். இன்னொருத்தர் வந்து தோத்து போயிட்டாரு. எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இந்தியா அணி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கு. ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய என்டிஏ இன்னைக்கு சோகத்துல இருக்கு. That means if a prime minister is talking about election for 1 hour and 15 minutes, that means it impacted. ஓகே ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கு இம்பாக்ட் நடந்திருக்கு. அதனாலதான் 1.25 மணி நேரம் வரை பேசுறாரு. இல்ல என்ன பேசியிருக்க தேவையே இல்லையா? அதுக்கப்புறம் பேசுனது எல்லாமே காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ், இதை தாண்டி வேற எதுவும் பேசல. பிரதமருடைய இந்த பேச்சுக்கள் வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையாகவும் ஒரு பெட்டி பாலிடிக்ஸ், அவர் நாடாளுமன்றத்தினுடைய அவையில வந்து கண்ணியமிக்க நாடாளுமன்றத்தினுடைய அவையில வந்து இப்படியான பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி பல விஷயங்களை விளக்குனீங்க. இறுதியான ஒரே ஒரு உபகாரம் மட்டும் கேட்டு இந்த நேர்களை நான் முடிக்கலான்ட்டு இருக்கேன். குறிப்பா இன்று தினம் ராஜ்யசபால வந்து ஒரு கருத்தை ஒண்ணு முன் வச்சிருக்கிறாரு. எதிர்கட்சிகள் யாரும் அவையில இல்லை, அவங்க ஆளுங்கட்சியினுடைய மெம்பர்ஸ் முன்னிலையில பேசிய இந்த பேச்சு காங்கிரஸுடைய இந்த தோல்வி பழியை வந்து கார்கே அவர்கள் சுமந்து கொண்டார். காங்கிரஸ் வந்து ஒரு தலித்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறார் பிரதமர். சோ காங்கிரஸ் வந்து அந்த தோல்வியினுடைய பேர்டனை வந்து கார்கே அவர்களின் மீது வந்து போட்டுருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. காங்கிரஸாக இருக்கட்டும் அல்ல இந்தியா அணியாக இருக்கட்டும், யாருமே கர்கே அவர்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை குறைக்கவில்லை. இந்த கேள்விகளை ராகுல் காந்தி நேற்று முன்தினம் லோக்சபாவில் கேட்டாரோ அதே முறையில் அதே பாணியில் கார்கேவுடைய உரை எந்த அளவில் லோக்சபாவில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் பதறி போய் பயத்தில் நடுநடுங்கி போயிருந்தார்களோ அதே முறையில் கார்கேவுடைய உரையை கேட்டு ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் அதே பதற்றத்தில் இருந்தார்கள். இதுல இருந்தே தெரியும், லோக்சபாவா இருக்கட்டும் அல்ல ராஜ்யசபாவா இருக்கட்டும், we have two wonderful leaders. One is extremely experienced. Mr. Kharge is extremely experienced politician of India. இன்னொருத்தர் இந்த நாட்டு மக்களுடன் இணைந்து மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்ட ஒரு லீடர். தன் கால் நடை பயண வழியாகவே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து சென்று இந்த புறம் மகாராஷ்டிராவிலிருந்து மணிப்பூர் வரை நடந்து சென்று மக்களை நேரடியாக போய் சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இன்னைக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தியை வந்து பப்பு பப்பு பப்புன்னு எந்த அளவில் நீங்க பேசுனீங்களோ அந்த ராகுல் காந்தி எனக்கு தெரியாது என்று எந்த பிரைம் மினிஸ்டர் கூறினாரோ அதே ராகுல் காந்தி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து நீங்க பயந்து போயிருக்கீங்க. ரைட். கர்கே அவர்களுடைய பொசிஷன் நிச்சயமாக எந்த விதத்திலுமே குறையவில்லை. இன்னும் சொல்ல போனால் பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கும் எந்த சபை கூட்டமாக இருக்கட்டும், எந்த விதமான இந்தியா அலைன்ஸோட மீட்டிங் அல்ல காங்கிரஸோட மீட்டிங்காக இருக்கட்டும், கர்கே is a very important person. So அவருக்கு உண்டான சிக்னிஃபிகன்ஸ் காங்கிரஸ் கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே நேரத்துல நீங்க பிஜேபியோட செயலை பாருங்க. ராஜ்நாத் சிங் is one of the senior most leader in this current cabinet, right? இதுக்கு முன்னாடி இருந்த என்டிஏ 1 or 2ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 பிஜேபி இன்டர்னல் மீட்டிங் நடந்தது. அது வந்து பிஜேபிக்கான வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ். ராஜ்நாத் சிங் வாஸ் கால்ட் only once. He didn't even got the invitation. Nitin Gadkari, he never got any invitation. Sushma Swaraj was foreign minister. She was not invited. Right?
அப்போ நீங்க கட்சிக்குள்ளே நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களே நீங்க ஓரம் கட்டியிருக்கீங்க. ரைட்? எந்த இடத்துல முர்மு அவர்கள் தலைமை தாங்கி அந்த இனாகரேஷன்ஸ்களை செய்திருக்க வேண்டுமோ, முக்கியமாக பார்லிமெண்ட், புதிய பார்லிமெண்ட் யார் கையில தொடங்குனீங்க? Where was President முர்மு? ராமர் கோவில்ல இல்ல சார், குறிப்பா அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டுச்சு. ஜனாதிபதி ஏன் கூப்பிடல பார்லிமெண்ட்டுக்கு? ஆனா நடிகை எல்லாம் வந்து நீங்க உட்கார வச்சீங்க. தலித்துங்கிற பேர் நீங்க இருக்கிறீங்க இல்லையா? தலித் ஆதிவாசியை பத்தி நீங்க பேசும்போது have you given that importance? Have you given the same respect to Dalits and Adivasis? ரிசர்வேஷனை நீங்க பறிக்கக்கூடிய வேலையை பாக்குறீங்க. உங்களோட ரிசர்வேஷனை பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க. இந்த நாட்டை நாங்க ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவோம்னு நீங்க சொல்றீங்க. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை நாங்க மாற்றுவோம்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சார், இப்ப நீங்க உட்கட்சி பூசல் கூட சொன்னீங்க. பாரதிய ஜனதாவில் நடக்கிறக்கூடிய விஷயங்களை, இப்ப ஸ்மிருதி இரானிக்கான அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அதே மாதிரி ராஜ்நாத் சிங், அந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னீங்க. அப்ப காங்கிரஸ்ல நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? நிச்சயமா காங்கிரஸ் எடுத்துக்கிடுவோம். ஜோதிராதித்ய சிந்தியா எதுக்காக போனாரு பாரதிய ஜனதாவுக்கு? காங்கிரஸ் இஸ் நாட் a whitewashed political party. எப்படி பிஜேபியில ஒரு உயர் ஜாதியினர்களுடைய கட்டுப்பாடு இருக்கோ, கண்ட்ரோல் இருக்கோ, அதே மாதிரி காங்கிரஸ்லயும் இருக்கு. இது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸ் இஸ் ஆல்சோ சிமிலர்லி சில்வர் ஸ்பூன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்ன சொல்ல போனா ஆர்கனைசேஷன் முறைப்படி நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட 100 times பெட்டர் இஸ் பிஜேபி. ஆர்கனைசேஷன் முறைப்படி, கட்டமைப்பு படி காங்கிரஸ்ல எல்லாருமே தலைவர்கள் சார். everyone is leader. nobody wants to listen to anyone. right? காங்கிரஸ் காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தியோட இருந்த கூட்டாளிகள் தனி, இந்திரா காந்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் தனி, இப்ப ராகுலுக்குன்னு ஒரு தனி விஷயங்கள். அண்ட் ஜோதிராதித்யநாத் சிந்தியாவாக இருக்கட்டும், இல்ல மற்ற இன்னொரு சில நபர்கள் வெளியே போனது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்கும். ஏன்னா இது பிஜேபிக்கு இன்னொரு ஆங்கிள் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை நீங்க நீக்கி விட்டு பிஜேபிக்காக 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் உழைத்த கேடருக்கு எந்த விதமான சீட்டையும் நீங்க கொடுக்காமல் இம்போர்ட் செய்யப்பட்ட காங்கிரஸ்ல இருந்து தானே சார் பல பேர் போயிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து ஜோதிர் ஆதித்யநாத் சிந்தியா போறாரு. அவர் போன உடனே என்ன கிடைக்குது அவருக்கு? போர்ட்போலியோ, ஏவியேஷன் மினிஸ்டர், ஏவியேஷன் மினிஸ்டர், அசமுடைய சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா, அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள். அவர் வந்த உடனே டைரக்ட்லி சீஃப் மினிஸ்டர். அஜித் பவார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். ஓகே, இந்த மாதிரி பட்டியல் போட்டு காட்டலாம். அப்போ அங்க இருக்கக்கூடிய கேடர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க 30 ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு உழைச்சிருக்கோம், எங்களுக்கு நீங்க எம்எல்ஏ சீட் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல இப்ப என்னோட கேள்வி அதுதான். இப்ப நீங்க சொல்றதுல நான் உள்வாங்கிக்கிறேன். இப்ப அத்வானி போன்றவர்கள் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் வந்து போர்க்குடி தூக்கல இல்லையா? நீங்க அதை பார்க்கணும் இல்லையா? அவங்களுடைய போர்க்கொடி தூக்கலைன்னு நீங்க சொல்லக்கூடாது. பிரதமர் மோடிஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? There are many senior leaders who are talking against Modi. Subramaniam Swamy, he is not out of BJP, right? Okay. Right? Yes. Satyapal Malik, a governor, he's still regarding surgical strike. Yes. முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யஷ்வந்த் சின்ஹா, அவர் பிஜேபியை விட்டு வெளியேறதுக்கு பின்பு பேசிய விஷயம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கபில் சிபல், he is not anymore with காங்கிரஸ். பட் காங்கிரஸோட எல்லா கேசஸ்களையும் இன்னைக்கு யார் பாக்குறதுன்னா கபில் சிபல் தான் பாக்குறாரு. சமாஜ்வாதி கட்சியில இருக்கிறாரு. ஆமா, ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. சோ பிஜேபியில இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்கள் ரொம்ப பெரிய அளவுல, நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பிக்கெஸ்ட் கிரிட்டிக். அவர் பிஜேபியில இருக்காரா? பிஜேபியில இல்ல, இந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய கணவர் சார். ரைட், a biggest critic of Modi and this government. He is a wonderful economist.
அந்த மாதிரி எதிர்கொடி எல்லாம் பிடிக்கலன்னு நீங்க சொல்ல வேண்டாம். பிகாஸ் நிறைய பேர் உள்ளுக்குள்ள பேசிட்டு இல்ல சார், அப்படி பார்த்தோம்னா இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்க, அவங்களோட சகோதரி வந்து இப்ப காங்கிரஸ்ல இணைஞ்சு அவருக்கு சகோதரருக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்குனாங்க. நீங்க இந்த பெல்ட்ட பாருங்களேன், இந்த பெல்ட்ட நேரா பாருங்க. சுப்பிரமணியம் சுவாமி, யஷ்வந்த் சின்ஹா போன்ற நபர்கள். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் உட்பட ராஜ்நாத் சிங், ஒரு வீடியோ வெளியில வந்தது, பெரிய மாலையை போடுறாங்க. ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஜேபி நட்டா நிக்கிறாரு. ரைட், அந்த மாலையை போடும்போது இவங்க அப்படியே உள்ள குனிறாங்க. ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் குனிறாரு, இன்னொரு பக்கம் மோடி didn't wanted that. அப்படியே ஒரு பார்வை இந்த பக்கம், ஒரு பார்வை அந்த பக்கம், ரெண்டு பேரும் வெளியில போய் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. மோடியுடைய அந்த டிக்டேட்டர்ஷிப், அந்த எனக்கு ஈடா யாருமே இருக்கக்கூடாது, என்னுடைய ஈக்குவலா யாருமே இருக்கக்கூடாது. Two people are running this country, right? One is Modi, another is Amit Shah. குஜராத் லாபியை எந்த அளவில் அவர்கள் வந்து பரப்பியிருக்காங்க நீங்க பாத்தீங்க. No double engine, sorry, there is only one single engine which is running from Gujarat. There is no double engine. Double engineங்கிறது ஏமாற்று வார்த்தை தான். டபுள் என்ஜின் இருந்தா ஒரு பக்கம் அந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர், இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி ஈக்குவலா இருக்கணும். ஒரே சமமான படங்கள், எல்லா இடத்துலயும் எல்லா சபைகளையும் அவங்க ஒன்னா நிக்கணும், பண்ணணும், அப்படி இருப்பாங்க. ரைட், நீங்க என்ன உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்தோட படத்தை கூட போட விட மாட்டேங்கிறீங்க. மத்திய பிரதேசத்துல யார் சீஃப் மினிஸ்டரோ அவருடைய படத்தை நீங்க போட விட மாட்டேங்கிறீங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியன் மினிஸ்டர் அவர்களுடைய படத்தை அவர்களால போட முடிகிறதா? இல்ல, அதான் அவர்களுடைய ட்விட்டர் அக்கவுண்டை போய் பாருங்க, யாருமே தன்னுடைய துறையை பத்தி போட மாட்டாங்க. மோடிஜி இங்க போனார், மோடிஜி இங்க வந்தார், மோடிஜி குளிச்சுட்டார், மோடிஜி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டார், மோடிஜி டின்னருக்கு போறார், மோடிஜி உறங்கிட்டார். இஸ் திஸ் வாட்? இல்ல, அதான் இந்துக்களே ஒன்றிணையுங்கள், எல்லாரும் மோடியினுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஒரு தாரக மந்திரம். Not India. Likewise, Indira was not India, India was not Indira. எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மோடி is not India, India is not Modi. India is a collective responsibility of 140 people. 140 crore people, right? இல்ல சார், நீங்க பேசும்போது கூட ஒரு விஷயம் குறிப்பிட்டு இருந்தீங்க, பல உட்கட்சி பூசல் இருக்கு, அங்கேயே உள்ள பல டிஃபிகல்டிஸ் மத்தியில தான் வந்து பிரதமரா மோடி இருக்காருன்னு சொல்லிருந்தீங்க. இப்போ இந்த மைனாரிட்டி ஆட்சி இதுல கூட நம்ம எவ்வளவோ பேசணும், மோடி பிரதமரா இருக்க மாட்டாரு, நான் மோடி தான் பிரதமரா இருப்பாரு அப்படின்னா கூட எவ்வளவோ விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. நிதிஷ்குமார் ஒத்துக்க மாட்டாரு, அவர் சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்லாம் எவ்வளவோ கேட்கப்பட்டுச்சு. ஆனா ஒருமித்த கருத்தோட மீண்டும் எந்த 10 ஆண்டுகள உங்களுடைய வாதப்படி டிக்டேட்டர்ஷிப்னு நீங்க சொல்றீங்களோ அந்த 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகும் தேர்ட் டேர்ம்லயும் அவரையே வந்து ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்னா, சார் இன்னைக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னபடிதான் அடுத்த 6 மாசம், இந்த 6 மாதத்திற்குள்ள ஒரு 30 எம்பிக்களை அவங்க விலை கொடுத்து வாங்கணும். அப்ப அது இடைத்தேர்தல் வரும்ன்றீங்க? ஆமா, இல்ல இடைத்தேர்தல தேவையே இல்லையே. 30 எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்கு தேவை? ஐ வில் கிவ் யூ ஹெவி போர்ட்ஃபோலியோஸ். அந்த துறை எடுத்துக்கோ, இந்த துறை எடுத்துக்கோ, எதுவும் பண்ணு. உனக்கு தேவை பிஜேபியில இறையிறது மட்டும்தான், உனக்கு தேவையானது எல்லாமே நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லும் போது எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க சார்? ஏன்னா பணமே, நீங்க பார்க்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே பணக்கார எம்பிக்கள் எல்லாம் இல்ல, ரொம்பவே ஒரு சாதாரணமா 2 BHK ட்ரெயின்ல பயணம் செய்யக்கூடிய எத்தனையோ எம்பிக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் ரொம்ப பெரிய விஷயம், சொந்த வீடு கூட இருந்திருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் எம்பிக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி எம்பி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல பெரிய கஷ்டமான விஷயம் இருக்கு. நிதிஷ்குமார் இருக்காரோ இல்லையோ, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தேவைப்படுறாங்க. 6 மாசத்துக்கு பின்னாடி தேவைப்படுவார்களான்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, அதுக்கு உண்டான யுக்தியை வந்து மோடி it is already started. ஓகே ஓகே சார், நிறைவான உங்களை கருத்தை பதிவு செய்யுங்க. பாரதிய ஜனதாவால இந்த 5 ஆண்டு காலம் வந்து ஒரு கச்சிதமான ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜான ஒரு நிலையான ஒரு ஆட்சி தர முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. நிச்சயமா அவங்க வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பட் they will face a lot of challenges. It will not be a smoother government. It will be a roller coaster ride for Modi. கடுமையான அரசாங்கத்தை, கடுமையான சேலஞ்சஸ்களை, கடுமையான கேள்விகளை அவர் சந்திக்க அவர் வந்து அதற்கான துவக்கம் நேற்று முன்தினம் ராகுல் காந்தி வழியாக, பல்வேறு தலைவர்கள் வழியாக
இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு தலைவர்கள், அது ராஜாவாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், அது போன்ற பல்வேறு, ஈவன் மஹுவா மைத்ராவுடைய ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்டு பார்க்கணும். ஐ எம் பேக், tigress is back. She was suspended. Yes, she says I am back, I'm the same Mahua Moitra. So இவங்களால அவ்வளோ ஈஸியா எல்லாம் இன்னி எதிர்கட்சியை ஹேண்டில் செய்ய முடியாது. ஓகே, எதிர்கட்சிகள் நீங்க எவ்வளவு நாள் பேசுங்க, நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம்னு அந்த அலட்சியத்தனத்தை எடுத்து காட்டினார் பிரைம் மினிஸ்டர் மோடி. பட் எவ்ரி திங் இஸ் வாட்ச்ட் பை த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ரைட். நீங்க வரக்கூடிய இந்த 3 தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், இந்த 3 இடத்துல எந்த அளவுல பிஜேபி எதிராக ஓட்டு போட போறாங்கன்னு நீங்க பாருங்க. மகாராஷ்டிராவில நிச்சயமா பிஜேபி வராது, ஹரியானாவில நிச்சயமா பிஜேபி வராது, ஜார்க்கண்ட்லயும் பிஜேபி வராது. பிகாஸ் தலித் அண்ட் ஆதிவாசிஸ் ஆர் அகேன்ஸ்ட். ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.